உங்கள் முழு திறமையும் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. ராபின் சர்மா எழுதிய தனிப்பட்ட தேர்ச்சி அப்படின்ற ஒரு அழகான கருத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களை நீங்களே செதுக்கிக்கிற பயணம் அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட தேர்ச்சி, இந்த ரெண்டு சொல்ல ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது நம்ம என்னவாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதே இது நம்மளுடைய தற்போதைய செயலை தள்ளி முன்னாடி செல்ல வாய்ப்பு கொடுக்குது. இப்போ பார்ப்போம். அதை இதே உத்வேகத்தோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த விளக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தனிப்பட்ட தேர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும், அதனுடைய 5 முக்கிய கொள்கைகள் என்னென்ன, அதை எப்படி தினசரி பழக்கமாக மாற்றுறது, கடைசியாக இன்றைக்கே ஆரம்பிக்கிற முதல் படியை பார்க்க போகிறோம். தனிப்பட்ட தேர்ச்சி, இதனுடைய அர்த்தம் என்ன? இது வெறும் உண்மையான அர்த்தம் என்ன? இது வெறும் சுய முன்னேற்றம் மட்டும்தானா, இல்லை அதுக்கும் மேலே ஏதாவது இருக்குதா? லெட் அஸ் see the basic foundation. இது ஒரு இலக்கு கிடையாது, இது ஒரு தொடர்ச்சியான பயணம். உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் மற்றும் உங்களுடைய உணர்ச்சிகள், இது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர்றது தான், ஆழமான மதிப்புகளோடு ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர்றது தான் இதனுடைய நோக்கம். நமக்குள்ள சீரமைப்பு எப்போ நடக்குதோ அப்போ தான் உண்மையான சக்தி பிறக்கும். அப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொள்வதனால இந்த நாள் என்ன கிடைக்க போகுது நமக்கு? தனிப்பட்ட தேர்ச்சிங்கிறது வெறும் தத்துவம் தானா, இல்லை ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? இது உங்களுக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுதான் தேர்ச்சியான மையமான வாக்குறுதி. உங்களை உள்ளுக்குள்ளே பலப்படுத்தினா போதும், வெளி உலகம் தானாகவே நல்லா வந்துடும். அது உங்கள் உறவுகளாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், சமூகத்தில் உங்களுடைய தாக்கங்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடும். எல்லாமே உயர ஆரம்பிக்கும். இது ஒரு அற்புதமான யோசனை தானே? உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கிற திறமைகளை உங்கள் மூளையிலிருந்து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த தேர்ச்சி என்பது. நீங்கள் ஆல்ரெடி முழுமையானவங்க தான், அதை வெளிக்கொண்டு வந்தால் போதும். அந்த முழுமையை அடைஞ்சு உங்கள் வெற்றிகளை குவிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மனநிலை தேவைப்படுகிறது. இப்படி நம்மளை நாமளே செதுக்கிறதுக்கு 5 அடிப்படை கொள்கைகள் என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம். இந்த 5 கொள்கைகளும் ஒன்னோட ஒன்று சங்கிலி மாதிரி இணைந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட்லி, யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் அதை வெளிப்படுத்த ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். வர்ற சவால்களை பார்த்து பயப்படாமல் அதிலிருந்து தைரியமாக கற்றுக்கிறத நம்ம பார்க்கணும். இதை எல்லாத்தையும் ஒரு பெரிய நோக்கத்திற்காக நம்ம செய்யணும். நம்ம வாழ்க்கையினுடைய வளர்ச்சியில் எல்லா பகுதிகளையும் சிறந்து செய்கிறது தான் தேர்ச்சிக்கான பாதை. செல்ஃப் டிசிப்ளின், அதாவது சுய ஒழுக்கத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். நம்மள பலர் மன உறுதியை மட்டும் நம்பியிருப்போம். ஆனால் அது ஒரு கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அது வற்றி போயிடும். ஆனால் பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படி இல்லை. அது காலப்போக்கத்தில் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு வேகத்தை கொடுக்கும். அதுதான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும். இதையெல்லாம் பேசுவதற்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் செயல்பாட்டை பண்ணாதான் நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த சக்தி வாய்ந்த கொள்கைகளை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பழக்கமாக மாற்றுறது? லிசன், அதற்கான வழிகளை பார்க்கலாம். முக்கியமான நல்ல பழக்கம் என்னென்னா, உங்கள் நாளை எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான். ஒரு சக்தி வாய்ந்த காலை சடங்கு உங்கள் நாள் முழுக்க தீர்மானிக்கும். கொஞ்ச நேரம் தியானம் செய்து மனசை அமைதிப்படுத்துவது, உங்கள் நாள் வெற்றிகரமாக எப்படி இருப்பது அப்படின்னு மனசில் கற்பனை பண்ணி பார்க்குறது, ஒரு உத்வேகம் கொடுக்குற சில பக்கங்களை புஸ்தகத்திலேருந்து படிக்கிறது. இந்த முதல் 20 நிமிஷம் உங்களுடைய நாளை சரியான பாதையில் கொண்டு போகும். தேர்ச்சி நிறைந்த வாழ்க்கையில் இன்னும் சில முக்கியமான பயணங்கள் இதோ. நல்ல தரமான தூக்கம், உடல் பயிற்சி, கிரேட் பர்சனாலிட்டி, அதாவது சாதனையாளர்களிடமிருந்து ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது, அப்புறம் உங்கள் சக்தியை கரெக்டாக நிரூபிக்கிறது. இது எல்லாமே ரொம்ப முக்கியம்.
இந்த சூத்திரம் பார்க்க ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நல்லா உழைச்சு சோர்வாக இருக்காமல் சீக்கிரமாக உயர்வான பாதையில் அடையணும்னா தீவிரமான உழைப்போட ஆழ்ந்த மனதில் புத்துணர்ச்சியாக இருப்பதும் ஒரு சமநிலையான மனத்தை கொண்டு வர்றதும் ரொம்பவே அவசியம். இதுதான் உலகத்தரம் வாய்ந்த முடிவுகளுக்கு வழி. நாம் இப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஆனால் அறிவு மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தாது இல்லையா? செயல்பாடு தான் ரொம்ப முக்கியம். இந்த பயணத்திற்கான முதல் அடியை என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்றது அவசியமே இல்லை. அது சாத்தியமும் இல்லை. இந்த பயணம் ஒரு சின்ன எளிதான பயணத்திலிருந்து தான் தொடங்குது. ஒவ்வொரு படியாக அதை தொடர்ந்து செய்வது தான் உண்மையான மேஜிக்கே இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு பழக்கத்தோட கூட்டு விளைவு தான் காலப்போக்கில் ஒரு மலை மாதிரி பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த சக்தி வாய்ந்த கோட்ஸ் மேற்கோளோடு முடிக்கலாம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேர்ச்சின்றது ஒரு நாளில் அடையிற இலக்கு கிடையாது. அது ஒரு வாழ்நாள் பயிற்சி. ஆனால் அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தெளிவான நோக்கத்தோடு எந்த சரிவிலிருந்தும் மீண்டு வர திறனையும் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சக்தியையும் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த விளக்கம் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க்கிள், ஒரு தீப்பொறியை உருவாக்கியிருக்கும்னு நினைக்கிறேன்.